ஹீரோயினுக்கு ஒரு பெண்ணாக இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. தான் எப்படி ஒரு பையனை மாற முடியும் என்று இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு கவலையில் சிகரெட் பிடிக்கிறாள். அப்போ அவங்க அப்பா உள்ள வந்து, என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது என கேட்க, சமாளிப்பதற்காக உடனே சாம்பிராணி ஸ்மோக்க போட்டு மேட்ச் பண்ணிடுறா. ஆனா அப்பா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடும்போது அவ மேல இருந்த சிகரெட் ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து ஒரு போட்டோவை காட்டி, உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்மா என சொல்கிறார். அதற்கு அவள், உடம்பால நான் பெண்ணா இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் மற்றும் எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பையனா தான் இருக்குப்பா என்று உண்மையை உடைக்கிறாள். இதை கேட்டு அவர் பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா என் கஷ்டத்தை சொல்லி புரிய வச்சிருப்பேன். ஆனா உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா என சொல்லி வருத்தப்படுகிறாள். இதை கேட்டு அவர் மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. அடுத்த நாள் காலேஜில் ஒரு பெண் ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறா. அங்க வேலை பார்க்கிற ஹவுஸ் கீப்பிங் ஆண்டி மறைச்சு வச்சிருந்த போனை எடுக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அந்த வீடியோவை கொண்டு போய் லைப்ரரி இன்சார்ஜ் மூர்த்தி கிட்ட கொடுத்துட்டு, இனிமே இந்த மாதிரி தப்பான வேலையை செய்ய மாட்டேன்னு என சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த லைப்ரரி சார் பொண்ணுங்களை ரகசியமா வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றாள். அவர் வணிங்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலனா உன் வீடியோவை உங்க அப்பா அம்மா கிட்ட காட்டிடுவேன், இல்லனா வீடியோவை வித்து நிறைய பணம் சம்பாதிப்பேன் என மிரட்டுறாரு. இதை நேரில் பார்த்த ஹீரோயின் அந்த சாரை அடிச்சு போட்டுட்டு வாணியை காப்பாத்துறா. அன்றைக்கு நைட்டு 2 பேரும் மெசேஜில் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் பிடிச்சு போகுது. அடுத்த நாள் லைப்ரரியில் மீட் பண்ணி தங்களோட லவ்வை வெளிப்படுத்துறாங்க. அப்போ கிஸ் பண்ண போகும்போது அந்த லைப்ரரி சார் வந்துடுறாரு. உனக்கு ஆம்பளைய பிடிக்காதோ பொம்பளைய தான் பிடிக்குமோ என கேலி பேசி வாணியை இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் லாக் பண்ணிடுறான். வில்லன் ஹீரோயினை பார்த்து, நேத்து என் மேல கை வச்சல, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு என அவளை அடித்து அவங்க கூட அத்துமீறுவது போல வீடியோ எடுக்கிறான். ஆனா புத்திசாலித்தனமாக அவனோட முகத்தை மட்டும் பிளார் பண்ணிட்டு அந்த வீடியோவை வைரல் ஆக்கிடுறான். இந்த அவமானத்தை தாங்க முடியாம ஹீரோயினுக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துடுது. அந்த நேரத்துல அவ தம்பி வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட அந்த வீடியோவை காட்டுறான். 2 பேரும் பதறி போய் உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் சூசைட் தூக்குமாட்டி பண்ணி இறந்து போயிருக்கா. வாணி மூலமாக நடந்த எல்லா உண்மையும் தம்பிக்கு தெரிய வருது. அந்த மூர்த்தியை சும்மா விடக்கூடாது என முடிவு பண்றான். அவன்கிட்ட போய், உன்கிட்ட இருக்கிற மத்த பொண்ணுங்களோட வீடியோவுக்கும் சேர்த்து நான் நிறைய பணம் தர்றேன், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு என சொல்லி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறான். அவன் வந்ததும் ஆத்திரத்தில் அவனை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செஞ்சு தன் அக்காவோட சாவுக்கு பழிவாங்க.